கேப்ஸ்டோன் ஹாலிடேஸ் இவங்களுடைய பிக் சேலில் இப்போ ஸ்பெஷல் ஆஃபராக 4 nights 5 days அப்படின்னு தாய்லாந்துக்கு ஆல் இன்க்ளூசிவ் குரூப் டூர் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. 1 night பேங்காக் 3 nights பட்டாயா அப்படின்னு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்க இந்த டூர் பேக்கேஜ் பெர் பர்சன் 49,499 இவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இதிலேயே உங்களுடைய ஃப்ளைட் டிக்கெட்ஸ், ப்ரைவேட் ட்ரான்ஸ்ஃபர், ஹோட்டல் அக்காமடேஷன், பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர், டெடிகேட்டட் டூர் மேனேஜர், ஆல் என்ட்ரி ஃபீஸ்லேருந்து வாட்டர் பாட்டில் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிடும். இந்த டூருக்கான எக்ஸ்பென்ஸை நீங்கள் முன்னாடியே பே பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. போயிட்டு வந்துட்டு மந்த்லி ஈஸி இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கூட நீங்கள் அதை பே பண்ணிக்கலாம். இவங்ககிட்டயே சிங்கப்பூர், மலாக்கா, கோலாலம்பூர், லங்காவி அப்படின்னு எல்லாத்தையும் கவர் பண்ண 8 நாள் கொண்ட டூர் பேக்கேஜ் 99,999க்கும், பாலிக்கு 4 nights 5 days அப்படின்னு ஒரு டூர் பேக்கேஜ் 74,999க்கும் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் என்ன, ஃபேமிலியோட ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு, அதுவும் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் போயிட்டு வரணும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்க ஆளா நீங்கள் கேப்ஸ்டோன் ஹாலிடேஸுக்கு கால் பண்ணுங்கள். உங்களுடைய ட்ரீம் டெஸ்டினேஷனுக்கான டூர் பேக்கேஜை புக் பண்ணுங்கள். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் தி ஸ்மைல் மேன் படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு சில கொலைகள் நடக்குது. இப்போ போலீஸில் இருந்து சிபிசிஐடிக்கு இந்த கேஸை மாற்றி விட்டுறாங்க. அப்போ சிபிசிஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்போ சேர்ற ஒரு நபர்கிட்ட இந்த கேஸை கொடுக்குறாப்புல அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஆஃபீஸரு. அவர் என்ன சொல்கிறாரு, 5 வருஷத்துக்கு முன்னாடியே இதே மாதிரி பல கொலைகள் நடந்திருக்குப்பா, அதை இன்னொரு சீனியர் ஆஃபீஸர் ஒருத்தர் ஹேண்டில் பண்ணார், நீ அவருடைய ஹெல்ப்பையும் வாங்கிக்க, அப்போ தான் ஈஸியாக இந்த கேஸை சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த சீனியர் ஆஃபீஸர் தான் நம்ம சரத்குமார். அவருக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இன்னொரு 1 வருஷத்துக்குள்ளே அவருடைய மெமரிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடும், எல்லாமே ஞாபகம் மருதியே ஆகி போயிடும். அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை அவருக்கு. இந்த பிரச்சனையோட எப்படியாவது இந்த கேஸை இந்த புதுசாக இருக்க ஜாயின் பண்ணாப்பிலே ஒருத்தர் அவர் கூட சேர்ந்து இந்த கேஸை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நம்ம சரத்குமாரும் களத்தில் இறங்க போக, இதுக்கப்புறம் என்ன தான் நடந்தது, இதுதான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் நம்ம சுப்ரீம் ஸ்டார் சரத்குமாருக்கு 150வது படமாக வந்திருக்குது. அவருடைய செகண்ட் இன்னிங்ஸில் பிச்சு பெடல் எடுத்துகிட்டு இருக்காப்புல நம்ம சரத்குமார். எல்லா படத்தையும் நமக்கு தெரியும். ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது 1999 ஒரு அமெரிக்கன் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான த போன் கலெக்டர் படம் தான் நமக்கு ஞாபகம் வருது. பல காட்சிகள் அப்படியே அதைத்தான் ஞாபகப்படுத்துது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சந்தேகம்னா அந்த படத்தை பாருங்கள். அதே மாதிரி கதாநாயகனுக்கு இருக்கக்கூடிய அந்த அல்சைமர் மாதிரி ஒரு டிசீஸ் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது 2017 வெளியான மெமரி ஆஃப் மர்டர் படமாகட்டும், இந்த படத்தில் ஒரு கொலை நடக்க போகுது அப்படின்னா, ஒன்று கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த விக்டிமை அள்ளி போட்டு போகிறதுக்கோ, இல்லை கடைசியாக கொலை பண்ணி அந்த விக்டிமுடைய பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கோ ஒரு வண்டி ஒன்று வரும். அதை பார்க்கும்போது 2020 ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான அஞ்சாம் பாதிரா அப்படின்னு சொல்லி பல படங்களுடைய இன்ஸ்பிரேஷன் இந்த படத்துக்குள்ளே இருக்குது. அப்படி எல்லாம் சேர்ந்து கலந்து கட்டின ஒரு கதை தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு சரத்குமார் என்ன மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை அவர்கிட்ட கொடுத்தாங்களோ அதை நேர்த்தியாக முடிஞ்ச அளவுக்கு நீட்டாக கொண்டு வந்திருக்காரு ஸ்க்ரீனில். அவர் போக சுரேஷ் மேனன் ஆகட்டும், ஜார்ஜ் மரியான், கலையரசன், ஸ்ரீகுமார், சிஜாரோஸு, இனியா, ஹரிஷ் பராடி அப்படின்னு சொல்லி பல பேர் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அதை நீட்டாக கொண்டு வந்திருக்காங்க. கவாஸ்கருடைய மியூசிக்கில் ஒரு சில காட்சிகள் டெஃபினட்டாக அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் ஆகி போகுது அப்படின்னு நம்ம தாராளமாக சொல்லலாம். இந்த படத்துடைய பிரச்சனை என்ன அப்படின்னா, செம்ம கிரிப்பிங்கான ஒரு கிரைம் த்ரில்லருக்கான ஸ்டோரி லைன் தான் இந்த படம். அதை மறுக்கிறதுக்கே கிடையாது. ஆனால் அந்த கிரிப்பிங் அப்படிங்கிறது வெறும் ஸ்டோரி அப்படிங்கிற லெவல்லையே நின்று போச்சே தவிர, திரைக்கதையாக இன்னும் பல விஷயங்கள் இவங்க சுவாரஸ்யப்படுத்தியிருக்கலாம். திரைக்கதை அப்படின்னு சொல்கிறத விட இந்த படத்துடைய கேரக்டர் ஆர்க்கு நிறைய ஒர்க் பண்ணியிருக்கணும். எந்த கதாபாத்திரங்களும் ப்ராப்பராக எழுதப்படலை, ஈவன் சரத்குமாருடைய கதாபாத்திரம் உட்பட. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அடுக்கடுக்காக கொலைகள் நடக்குது, இது புதுசாக சேர்ந்த ஒரு ஆஃபீஸர்கிட்ட கொடுக்கப்படுதா? ஆனால் அவர் சரத்குமார்கிட்ட ஒரு சீனில் சொல்லுவார், ஏன் சார், எதை நாங்கள் அப்ரோச் பண்ணி போனால் கூட எங்களுக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடுது, எங்களுக்கே நீங்கள் ஹிண்ட் கொடுக்குறீங்க. அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு ஏதாவது அதில் இன்வால்வ்மெண்ட் இருக்குமோ அப்படிங்கிற எங்களுக்கு சந்தேகம் ஒன்று வருது அப்படின்னு சொல்லுவாப்பில். அப்போ என்ன அர்த்தம், இவரால் ஒன்றையுமே ஆணியை பிடுங்க முடியல, சரத்குமார் கதாபாத்திரம் தான் பிடுங்கினா உண்டு அப்படிங்கிறது அங்கேயே நமக்கு தெரிஞ்சு போயிடுது. சரி, ஆனால் சரத்குமாராவது ஏதாவது பெருசாக பண்ணிவிடுவார், இந்த வட்டம் கண்டிப்பாக பிடிச்சிருவார் அப்படின்னு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு எந்த இடத்துலையும் நமக்கு இந்த படத்தில் வரலை. காரணம் என்னென்னா, அந்த கில்லரை ஒரு தடவையும் விரல் நுனியில் சரத்குமார் விட்டுருவாப்பில். விட்டுவிட்டு நேராக டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லுவார் அப்படின்னா, எனக்கு இருக்க இந்த பிரச்சனைனால தான் என்னால் போய் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல, நான் இப்போ சார் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிலீவ் ஆகிக்கிறேன் அப்படின்பாப்பில். அப்புறம் என்ன ஹீரோ, அவர் என்ன தான் பிடிச்சாப்பில், அப்புறம்
அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் நமக்கு வரணுமா இல்லையா? இதனாலேயே எப்படி இந்த வட்டம் போயிட்டு சும்மா தாங்க விட்டு வரப்போகிறாரு அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா உண்மையாகவே அப்படி பல காட்சி அமைப்புகள் இருக்குது. போய் விட்டு வந்துடுவாப்புல கடைசியில். இந்த மாதிரி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பாக தான் அது இருக்குது. சரி, சரத்குமாருக்கும் இனியாவுக்கும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது ப்ராப்பராக எங்கேயும் சொல்லப்படவே கிடையாது. அது இன்னும் கன்வின்சிங்காக போர்ட்ரே பண்ணியிருக்கலாம். சரி, இதை விடுங்க. இனியாவுக்கு அது சரத்குமார் மேலேயா இல்லை இன்னொரு கதாபாத்திரம் மேலேயா, யார் மேலே தான் உண்மையாக அவங்களுக்கு அந்த அன்பு இருக்குது, யாரைத்தான் கல்யாணம் பண்ணலான்னு இருந்தாங்க அப்படிங்கிறதும் தெளிவாக சொல்லப்படவே இல்லை. ஒரு சின்ன குழந்தை கை காட்டுது அப்படிங்கிறதுக்காக எவனுக்கு அது கழுத்து நீட்ட முடியுமா? அப்படி ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அதை இன்னும் கிளியராக இவங்க போர்ட்ரே பண்ணியிருக்கணும். அதையும் பண்ணலை. சரி, இதை விடுங்க. வில்லனுடைய கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன மோட்டிவ் அப்படிங்கிறதையும் இவங்க ப்ராப்பராக அது சொல்லப்படவே இல்லை. அப்படியே சொல்லியிருந்தா கூட அது கன்வின்சிங்காகவே இந்த கதையில் உட்காரவே கிடையாது. சரி, இதை விடுங்க. ஹரிஷ் மராடி திடீர்னு ஒரு சீனில் வாலண்டியரா நான் தான் அந்த ஸ்மைல் மேன் அப்படின்னு சரண்டர் ஆவார். அந்த சீனை நீங்கள் மொத்தமாக தூக்கிட்டீங்க இந்த படத்தில் இருந்து அப்படின்னா கூட உங்களுக்கு எந்த ஜம்புமே தெரியாது, கண்டினியூட்டி இஷ்யூவே வராது. சம்பந்தமே இல்லாமல் ஒரு படத்துக்குள்ளே சம்பந்தம் இல்லாத ஒரு காட்சி அமைப்பு அது எதுக்காக அங்கே போய் சேர்த்தாங்க அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை. சரி, அதை விடுங்க. இந்த சிபிசிஐடி டீம் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே ஒரு நபராக ராஜ்குமார் உருவாப்பில். அவர் மொத்த டீமும் சீரியஸாக பல விஷயங்களை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவர் மட்டும் காமெடி பண்ணிட்டு சுற்றிட்டு இருப்பாப்பில். ஏன் அது ஊடாரெல்லாம் பண்ணாலும் பரவாயில்லப்பா. படத்துடைய வெரி கிளைமேக்ஸ் ஷாட்டில் அங்கே ப்ரெஸ்ஸுக்கிட்ட ஒரு விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்பயும் பின்னாடி இருந்து கையாடிக்கிட்டு இருப்பார் அவர். என்னங்க நீங்கள்லாம் சிபிசிஐடி டீமில் வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. எதுக்கு இப்படி ஒரு கதாபாத்திரம் இந்த படத்தில் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் எனக்கு வந்தது. இந்த அளவுக்கு தான் கதாபாத்திரங்கள் ஒன்றொன்றும் எழுதப்பட்டிருக்கு. அதனாலேயே எந்த ஒரு கதாபாத்திரமும் எந்த ஒரு இம்பேக்டையுமே நம்மக்கிட்ட அந்த படத்தில் விடாமையே போயிடுச்சு. மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிரிப்பிங்கான ஸ்டோரி லைன் தான். பட் வீக்கான ரைட்டிங் அண்ட் கேரக்டரைசேஷனால் ரொம்பவே ஆவரேஜான வாட்சாக போச்சு இந்த படம். அடல்காரண்டை பொறுத்தளவுக்கு இது மெச்சூர்ட் அடல்ட்ஸுக்கு மட்டும்தான். ஏன்னா எக்கச்சக்கமான வாயவே கிழித்து சிரிக்கிற மாதிரி தான் அந்த கில்லர் விட்டுட்டு போவான். அந்தளவுக்கு கொடூரமான காட்சி அமைப்புகள் அங்கங்கே படம் நிறைய இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு இந்த படம் தேவையே கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படம் இன்றைக்கி தியேட்டர்ஸில் வெளியாக இருக்குது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அரோன் சைனிங் ஆஃப்.